பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு வாட்டி இந்த மாதிரி மசாலா இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்க வேணாம், சும்மா லேசாக சேர்த்தாலே போதும். 1 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு பொரியட்டும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி பொடுசாக அதையும் சேர்த்து ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம 2 பச்சை மிளகாய், இல்லை நான் இன்றைக்கி 1 பச்சை மிளகாய் தான் உடைச்சி சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு தக்காளி நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ ஃபாஸ்ட்டாக வதங்கிறதுக்காண்டி நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டா கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக குயிக்காக வதங்கி வந்துடும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் எல்லாத்துலேயுமே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்ணும்ல. இஞ்சி பூண்டுலேயும் காரம் இருக்கும், பார்த்து சேர்த்துக்கோங்க. கிட்ஸுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸில் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது நல்லா வதங்கட்டும். மிளகாய் பொடி ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமேட்டா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க இட்லியை இதில் சேர்த்துக்கலாம். எந்த ஷேப் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி உதுத்து கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது ஃபோக்கில் குத்தி சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான். இதுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் 1 டீஸ்பூன் போல் நெய் கூட சேர்த்து லாஸ்ட்டாக சேர்த்து கொடுத்தா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மசாலா இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி சட்னி சாப்பிடாம ஒரு வாட்டி இந்த மாதிரி மீதி உள்ள இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட மசாலா இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.